கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 37 அதிகாரம் 36 வசனம். அந்த மீதியானையர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திப்பார் என்பவரிடத்தில் விற்றார்கள். யோசேப்பை என்ன செய்யறாங்க? போத்திப்பார் என்பவர்கிட்ட விட்டுருதாங்க. யோசேப்போட சகோதரர்கள் கடைசியா அவரை பார்த்தது அந்த தருணம் தான். அதுக்கப்புறம் அவர் பல வருஷங்கள் பார்க்கவே இல்லை அவங்க சகோதரர்கள்லாம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் நீ என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேட்டிருப்பீங்க, இவெல்லாம் எங்க உருப்பட போறான், இவெல்லாம் நல்லா இருக்க போறானா அப்படின்னு சொல்றதையும் நீங்க கேட்டிருப்பீங்க. அதே போலதான் இவ அழிஞ்சு போட்டோம், உருப்படாம போட்டோன்னு சொல்லிதான் யோசிப்போட சகோதரர்கள் நினைச்சாங்க. அங்க பாருங்க, ஒரு நாள் பாவம் பல வருஷங்களுக்கு அப்புறம் மீட் பண்றாங்க. ஆண்டவர் யோசேப்பை எவ்வளவு பெரிய உயரத்துக்கு உயர்த்திச்சிருந்தாரு. நீங்க கவலைப்படுறீங்களா? ஐயோ, என்னை எல்லாரும் இப்படி பேசுறாங்களே, அவமானப்படுத்துறாங்களே, எங்களால என் குடும்பம் கூனி குறுகி நிக்குதே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? யாரு நினைச்சு பார்க்க கூடாத அளவுக்கு யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தி வச்சாரு. அதே போல உங்களையும் உயர்த்தி வைப்பாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. இந்த இயேசுவை பிடிச்சுக்கோங்க. இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்க இயேசுவை நம்புங்க. அவர் உங்களுக்கு பெரிய சாணத்தை, பெரிய இடத்தை, பெரிய கனத்தை உங்க வாழ்க்கையில அவர் நிச்சயமாய் கொடுப்பார். அவரை நம்புங்க. அவரை நம்பினோர் ஒருவரும் வெக்கப்பட்டு போவதே இல்லைங்க. ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்கள். கர்த்தரை கர்த்தர் பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.